இன்னைக்கு கிராமத்து சமையல் சாம்பார் செய்ய போகிறேன். பருப்பு சாம்பார் அரைச்சி வச்ச சாம்பார் எப்படின்னு சொல்லிட்டு உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். வாங்க எப்படின்னு வீடியோக்குள்ளே போகலாம். மண்பாண்டல் சூடு ஏறின உடனே கடலைப்பருப்பு 1 ஸ்பூனு. நான் இந்த டைம் தேவையான மசாலா மட்டும்தான் ரெடி பண்ணிக்கிறேன், ஸ்டாக் வைக்கிறதுல. தனியா ஒரு 1/2 ஸ்பூனு, ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம், சும்மா ஒரு 10 குறுமிளகு, கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்திக்கலாம். இதுலேயே துருவன தேங்காய் சேர்த்துட்டு லைட்டாக வறுத்துடலாம். உங்களுக்கு வேணும்னா இதில் வரமிளகாய் சேர்த்திக்கோங்க. நான் மிளகாய் தூள் சேர்த்ததுனால வரமிளகாய் நான் சேர்த்துல. பாருங்க, வறுபட்டாச்சு. இதை நம்ம எடுத்துடலாம். வறுத்ததை நம்ம சைடில் வச்சிடலாம். இது நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்குவோம். மறுபடியும் அதே பண்டில் எண்ணெய் சேர்த்திக்கலாம். கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கட்டி பெருங்காயம் சேர்த்துனோடனே வரமிளகாய் 4, பூண்டு ஒரு 10 பல் பூண்டு அதையும் சேர்த்திக்கலாம். உடனே சாம்பார் வெங்காயம், பெரிய வெங்காயத்தை சும்மா பெருசு பெருசாக கட் பண்ணியிருக்கிறேன் ரஃப்பாக, அதையும் இதிலேயே சேர்த்திக்கலாம். இதில் நல்லா வதங்கட்டும். காய் வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கணும். கருவேப்பிலை தழை வாசனைக்கு. உங்களுக்கு வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் ஒரு 150 கிராம் தக்காளி அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் சார். உப்பு சேர்த்துக்கிறேன். மஞ்சள் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி நல்லா வதங்கிட்டேன். பார்த்து நசுக்குங்க, இல்லைன்னா சப்பாயின்னு வந்துடும். மண் பாத்திரத்தில் செஞ்சால் தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ நம்மளுக்கு வேணுன்ற வெஜிடபிள்ஸ் சேர்த்திக்கலாம். இன்றைக்கி நான் முருங்கைக்காய், கத்திரிக்காய், கேரட், அப்புறமா சௌச்சோ எல்லாமே சேர்த்திருக்கிறேன். உங்களுக்கு வேணுன்ற வெஜிடபிள்ஸ் சேர்த்திக்கோங்க. மஞ்சள் பூசணிக்காய் சேர்த்தலாம், வெள்ளை பூசணி சேர்த்தலாம், சுரக்காய் கண்டா அதுவும் கொஞ்சம் சேர்த்தலாம். உங்களுக்கு வேணுன்ற வெஜிடபிள்ஸ் சேர்த்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். காய் நல்லா சேர்த்திட்டு வதக்கலாம். காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விடலாம் ஃப்ரெண்ட்ஸ். காய் பாதி குக் ஆயிடுச்சு. நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் எடுத்துருக்கேன். மிளகாய் தூள் நல்லா பச்சை வாசனை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம காய் வேக வைக்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். இது நல்லா வேகட்டும். நம்ம வறுத்தவங்க இல்லையா தேங்காய், தனியா, பருப்பு, அதை தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்குள்ளே நம்ம வறுத்த தேங்காய், தனியா,
மிளகு சீரகம் கடலைப்பருப்பு அதையும் இதிலே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம ஊற்றிருக்கிற மசாலா நல்லா கொதிக்கட்டும். காயும் நல்லா வேகாதுக்குள்ள நம்மளுக்கு பச்சை வாசனை போகட்டும். நம்மளுக்கு பச்சை வாசனை போயிடுச்சு. இந்த டைமில் நான் பாசிப்பருப்பு பாதி துவரம்பருப்பு பாதி நல்லா கொலன்னு வேக வச்சுருக்கிறேன். அதையும் இதிலே சேர்த்திடலாம். நல்லா ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கொதிக்கட்டும். கொதித்த பிறகு நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த பதத்துக்கு வச்சுருக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் தண்ணி அதிகமாக கூட சேர்த்துக்கோங்க. எனக்கு இது காலி ஆகிறதுக்கே நாளாக பிடிக்கும். ஏன்னா சீக்கிரம் வீட்டில் குழம்பு காலியாக வர்றதில்ல. இப்போ ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கொதிக்கட்டும். காய் நல்லா வெந்துருச்சு. குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியை சேர்த்திக்கலாம். ஒரு 50 ml புளி தண்ணி சேர்த்துருக்குறேன். நிறைய சேர்த்துனா நல்லா இருக்காது. இந்த தேவைக்கு அரைமாக சேர்த்திக்கலாம். நல்லா ஒரு 2 நிமிஷம் புளி தண்ணி ஊற்றிக்கிறோம் இல்லையா, கொதிச்சதும் இறக்கிடலாம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த பாண்டில் ரொம்ப நேரம் சூடு, அதனால் ஒரு 2 நிமிஷம் ஒரு கொதி வந்தோடனே இறக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கொதி வரட்டும். அவ்வளோதான், நமக்கு சாம்பார், கிராமத்து சமையல் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. உங்கள்கிட்ட கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லி சேர்த்திக்கோங்க. நான் அடுப்பை விட்டு இறக்க மாட்டேன். நான் அடுப்பு மேலே விட்டுருவேன். அது சுண்டும் போது ஒரு டேஸ்ட் இருக்கும் பாருங்கள். அந்த அடுப்பில் தீயை மட்டும் குறைச்சிடுவோங்க. குறைச்சிட்டு நம்ம தட்டு போட்டு மூடி விட்டுடலாம். மூடி விட்டு வேணுன்றப்போ பரிமாறிக்கலாம். அதுக்குள்ளே வீட்டில் அடுத்த வேலையெல்லாம் முடிச்சிடலாம். என்னோடய சாம்பார் ரெடி.